நமச்சிவாய சிவாய நமக. தமிழகத்தில் உள்ள முதன்மையான முக்தி தலங்களில் ஒன்றாகவும் ஆன்மீக பூமியாகவும் விளங்குவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். இது சித்தர்கள் பூமி என்றும் சிவனே மலையாக அமர்ந்திருப்பதால் கைலாயத்திற்கு இணையான தலம் என்றும் பக்தர்களால் போற்றப்படுகிறது. திருவண்ணாமலையில் வருடத்தின் 365 நாள்களும் பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கமென்றாலும் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவது வழக்கமான ஒன்று. மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை விட கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி மிக மிக விசேஷமானதாகும். இந்த நாளில்தான் ஜோதி வடிவமாக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ஈசன் காட்சி கொடுத்ததாகவும் இதனை கொண்டாடும் விதமாகவே ஆண்டுதோறும் திருவண்ணாமலை மலை மீது மகா தீபம் ஏற்றப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடும் நாள் என்பதால் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமான ஒன்று. இந்த திருவிழா இந்த ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு மூலவர் கருவறை முன்பு மிக பெரிய கற்பூர கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள். இந்த ஒற்றை நெய் தீபத்தால் நந்தி முன் 5 பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள். அதன் பின்பு உண்ணாமுலை அம்மன் சந்நிதியிலும் 5 பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள். இந்த பரணி தீபம் காலையில் நடைபெறுகின்றது. பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது. பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சன்னதியில் வைக்கின்றனர். மகா தீபம் கார்த்திகை தீபத் திருவிழா நாளின் மாலையில் மலையின் மீது ஏற்றப்படுகிறது. இந்த மலை 2668 அடி உயரமானதாகும். மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருளுகின்றனர். அவர்களை தொடர்ந்து வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாரீஸ்வரர் உற்சவ கோலம் தீப மண்டபத்திற்கு எடுத்து வரப்படுகின்றது. கார்த்திகை தீப திருநாளில் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரர் மூலஸ்தானத்திலிருந்து வெளிவருகின்றார். அவரின் முன்பாக அகண்ட தீபம் ஏற்றப்படுகின்றது. அதன் பிறகு மலை மீது மகா தீபத்தினை ஏற்றுகின்றனர். இங்கு இந்த ஒரு நாள் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் காண முடியும். மற்ற தினங்களில் அவர் சன்னதியை விட்டு வெளியே வரமாட்டார். 7 அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில்தான் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. 3000 கிலோ பசு நெய், 1000 மீட்டர் காடா துணித்திரி, 2 கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றுவார்கள். அண்ணுதல் என்றால் நெருங்குதல், அண்ணா என்றால் நெருங்க முடியாத, அதாவது திருமால் வராக அவதாரமாக சிவனின் அடியையும் அன்னமாக பிரம்மா முடியையும் காண முயன்று முடியாத நெருப்பு மலை என்பதால் அவர் அண்ணாமலை என்று பெயர் பெற்றார். கைலாயத்தில் சிவன் இருப்பதால் கைலாய மலை சிறப்பு. ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என முன்னோர்கள் கூறுவதுண்டு. அந்த அளவிற்கு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அளவு திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களுள் நெருப்புக்குரிய தலம். இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக உள்ளது. திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் உலகத்தையெல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை, இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கும் தீப விளக்காக கருதப்படுகிறது. தீப நாளில் மலைமேல் தீபம் காண முடியாதவர்கள் தீப தரிசன நேரத்தில் அதை நினைத்தாலே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பது பெரியவர்கள் வாக்கு. பௌர்ணமி தினத்தில் தேவி ஈசனை வலம் வந்து இடபாகம் பெற்றதும் சந்திரன் தனது பூர்ண கலைகளுடன் முழு பலத்துடன் காட்சி தருவதும் ஈசன் நந்தியாகவும் லிங்கமாகவும் மாறி மாறி காட்சி தருவதும்
பற்பல சித்தர்கள் சூட்சும வடிவில் வலம் வருகின்ற நாளாகவும் கருதப்படுகிறது. பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வர உடல் நலம் மனநலம் சிறக்கும் என்பது ஐதீகம். கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளும் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். சிவபெருமானே மலையாகி நிற்கும் அண்ணாமலையின் உச்சியில் மகா தீப வடிவில் காட்சி தரும் சிவபெருமானை வணங்கி வளமான வாழ்வு பெறுவோமாக.